Hi, welcome to Filmmaking. நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு வீடியோக்குள்ள எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு புக்கை வந்து ப்ராப்பராக எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம புக்கு எல்லாருமே வாங்கும்போது முதல்ல ஆர்வமாக வந்து 2-3 வாரத்துக்குள்ளே இல்லை அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே படிக்க முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி படிச்சிடுவோம். ஆனால் படித்து முடிச்சு நீங்கள் ஒரு மாதம் கழித்து திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா அதை படித்தோமா இல்லையான்னு தான் உங்களுக்கு டவுட் வரும். ஏன்னா அந்த புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா படிக்கணுன்ற ஆர்வத்தில் நம்ம படிச்சிருப்போமே தவிர அதை வந்து கம்ப்ளீட்டாக அதில் வந்து அந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மிஷ்கின் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து டேவிட் மேமெண்ட் அவரோட ஆன் டைரக்ஷன் ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல மாதங்களாக படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போவும் அந்த புக்கை நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு வாட்டி அந்த புக்கை நான் படிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒவ்வொரு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், எவ்வளோ விஷயங்களை தவற விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னமும் அந்த புக்கை நான் ஒவ்வொரு ஷூட்டிங் போகும்போது நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது புத்தகம் படிக்கிறதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கலை. அது வந்து ஃபிலிம் மேக்கிங் சினிமா புக்ஸ் மட்டும் கிடையாது, எந்த புத்தகமாக இருந்தாலும் அது படிக்கிறதுங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கலை. அதுக்கு வந்து பொறுமையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக ஒரு சூழ்நிலையும் தேவை. அப்போ தான் வந்து அந்த புக்கை வந்து நம்ம படித்து முடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நானே என்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா 50க்கு மேலே புக்கு இருக்குது. இப்போ புக் ஆஃபரோட 10 புக்கு வாங்கியிருக்கேன். ஆனால் அந்த புக்கை வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அது பழைய புக்ஸ் எல்லாமே நான் படிச்சுட்டேன். இன்னொரு வாட்டி நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிஷ்கின் சாரோட புக்கு வினாடிக்கு 24 பொய்கள் அப்படிங்கிற புக்கை நான் வந்து ஒரு வார்த்தை மாதிரி படித்து முடித்தேன். இப்போ நான் திரும்ப அந்த புக்கை எடுத்து படிக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் விட்டுருக்கோம், அந்த புக்கை படித்தோமா இல்லையான்னு டவுட்டு கூட எனக்கு சம்டைம்ஸ் வரும். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து படிக்கும்போது ஆர்வத்தில் படித்து முடிக்கணும்னா வந்து படித்து முடிப்போம். ஆனால் அந்த ஆத்தர் என்ன சொல்ல வராரு, அதில் என்ன விஷயங்கள்லாம் வந்து தவற விட்டுருக்காரு, ஏன் கப்ஸா விட்றாருன்னு கூட நம்ம வந்து திரும்ப நம்ம படித்து பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த புக்கோட அர்த்தத்தை நம்ம என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம திரும்ப டைம் கிடைக்கும்போது படித்து முடித்தா தான் அது நமக்கு புரியும். ஸோ படிக்கிறதுக்கு முதல்ல வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் இருந்தால் மட்டும் பார்த்தாது, ரெண்டாவது பொறுமையும் அண்டு மைண்ட் செட்டு வேணும். நீங்கள் எங்கே உட்காந்து படிக்கிறீங்களோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்கணும். அது வந்து மொட்டை மாடியோ இல்லை பால்கனியோ எங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல திரும்ப படிச்சுட்டே இருங்க. ஸோ புத்தகம் படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைதியான சூழ்நிலை, முதல்ல பொறுமை, திரும்ப அந்த புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கிறது. இந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து மேம்படுத்தும். இன்னும் நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஆர்வம் மட்டும் ஊக்கமூட்டும். ஏன்னா அந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்க தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதை கட்டாயமாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புத்தகம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு அவேர்னஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மாதிரி நல்ல வீடியோ அடுத்த வீடியோ மறக்காமல் சந்திக்கிறேன். அதுக்கு மேடம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.